கர்த்தருக்கு பிரியமான தேவச்சனமே, மீண்டும் ஒரு விசையா கூட உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனை ஆராதித்து பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். உன்னை காக்கும் தேவனவர், உனது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தரின் நாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்துல தேவனுடைய வசனத்தை தியானிக்கலாம். கர்த்தர் நமக்காக சொன்ன அதிகாரத்துல ஒண்ணு கூட பிழையே இல்லாம உயிருள்ளதா இருக்குது. அதை நீங்க படிக்கும் பொழுதுதான் அதுக்கு உயிரே வருது. அதை நீங்க விசுவாசித்து சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு அப்படியே கிரியை செய்கிறதா இருக்கிறது. நமக்கு இப்போ இந்த மாதம் பிறந்திருக்கு. இந்த 2 மாதம் எப்படி போனதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. ஒரு விஷயம் கூட நம்ம இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயம் படிக்கிறேன், நல்லா இருதயத்துல ஏத்தி மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. இந்த மாதம் முழுவதும் அது உங்களை ஆற்றும், தேற்றும், வழிநடத்தும். ஹல்லேலூயா. என்று படிக்கிறேன், கேளுங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்துல இவ்விதமாய் கர்த்தர் உங்களுக்காக சொல்லியிருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. மட்டும் இல்ல, மேல சொல்லியிருக்காரு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. வார்த்தையை கேட்டீங்களா? இந்த வார்த்தையை கேட்கிறீங்களா? இது உங்க இருதயத்துல வைத்துக்கங்க. பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருங்க இன்னைக்கு நீங்க கஷ்டத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது, நீங்க கவலையில நிற்கும் பொழுது எத்தனை பேர் உங்களை வந்து விசாரிக்கிறவங்க இருக்கிறாங்க? நிறைய பேர் வரமாட்டாங்க. உங்ககிட்ட பேசிட்டு மத்தவங்க கிட்ட போயிட்டு இப்படி இருக்காங்களான்னு சொல்லி உங்களை தூற்றிட்டு போற ஜனங்கள் மத்தியில தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், ஹல்லேலூயா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால உங்கள் கவலைகள் அத்தனையும் அவரிடத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த மாதம் எப்படி போகுமோ, எனக்கு எப்படி நடக்குமோ, இந்த மாதத்துல நான் இதை செய்யணுமே, அதை செய்யணுமே, எனக்குன்னு யாரும் இல்லையே, உதவிக்கு ஒருவரும் இல்லையேன்னு சொல்லி நீங்க ஏங்கி கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு நிற்கலாங்க. நாங்களும் ஒரு காலத்துல அப்படிதான் கஷ்டத்தோடு இருந்தோம், அப்படிதான் நஷ்டப்பட்டு நின்று இருந்தோம்.
எங்களையும் விசாரிக்க ஒருவரும் இல்லைங்க. நாங்களும் வேதனையில இருப்போம். 1ஆம் தேதி பிறந்துருச்சுன்னா என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப திக்குமுக்க ஆடி போய் நிற்போங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் எங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். 1ஆம் தேதி பிறந்துச்சுன்னு ஒரு கவலையும் இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு 10ஆம் தேதி போலயே நடத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதையே தான் உங்களுக்கும் நடத்துவார். இந்த வசனத்தை உங்க இருதயத்துல வச்சுக்கங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 55:22 இவ்விதமாய் சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்னு சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா? உங்களுடைய பாரத்தை எத்தனை பேர் சுமக்க இன்னைக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஐயோ என்னால சுமக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போற ஜனங்க மத்தியில தேவன் கொடுக்கிற வார்த்தையை கேளுங்க. இதோ இருக்குது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிக்கிற தெய்வமா இருக்கிறார். அவர் ஆதரிக்கிற தெய்வங்க, அவர் உங்களை விசாரிக்கிற தெய்வங்க. அவர் உங்களை கரத்துல, இன்னும் சொல்ல போனா எசையா 49வது அதிகாரத்துல எழுதப்பட்ட வசனம் என்னன்னு எழுதியிருக்குன்னா, அவர் உள்ள கைகளில் உங்களை வரைந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நிமிடந்தோறும் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காதுங்க. எங்க போனாலும் இந்த இப்படிப்பட்ட வார்த்தை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. யாரும் இப்படிப்பட்ட ஆறுதலான வார்த்தையை சொல்லவே மாட்டாங்கங்க. கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் மேல உங்க பாரத்தை எல்லாத்தையும் வச்சிருங்க. அவர் உங்களை ஆதரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். இந்த மாதம் முழுவதும் உங்களை ஒவ்வொரு நாளும் விசாரித்து நடத்துகிறவராய் இருக்கிற. என்ன மகளே, என்ன பண்ணணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும், நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, அவருடைய சமூகத்துல போய் நின்றீங்கன்னா, இதோ இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நீங்க போய் நின்றீங்கன்னா, அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இதோ இந்த வசனம் இப்படி எழுதி இருக்குதாமே, 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 7வது வசனத்துல எழுதி இருக்குதாமே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால உங்க கவலைகள் எல்லாவற்றையும் கொடுத்துடுங்கன்னு சொல்லி எழுதி இருக்கிறதே. இதோ இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு உங்க பாதத்துல வந்திருக்கம்பான்னு நீங்க சொன்னீங்கன்னா போதும், அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். நிமிடந்தோறும் விசாரிப்பார். இந்த மாதம் எப்படி அத்தனை தேவைகளை சந்திக்குதுன்னு யாருமே அப்படி தெரியாத அளவுக்கு, அதுதான் அங்க ஒரு வார்த்தை இருக்கு, காற்றையும் காண மாட்டா, மழையும் காண மாட்டா, வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீர்னால் நிரப்பப்படும்னு சொல்லி எழுதியிருக்கு. பாத்தீங்களா? எப்படி வருதுன்னு தெரியாதுங்க, எப்படி வரப்போகுதுன்னு தெரியாதுங்க, எந்த வழியில யாரு கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்துல கொடுத்துட்டு நீங்க நிம்மதியா சந்தோஷமா இந்த நாளை துவக்குங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்காக இன்னைக்கு தேவனுடைய பாதப்படிக்கு எடுத்துட்டு போகலாம். ஹல்லேலூயா. என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க. கண்ணு முடிக்குங்க. யாரா வேணுமாதாலும் இருக்கலாம், எந்த மதத்தினராகவும் இருக்கலாம். நீங்க இன்னைக்கு கவலையோடு, கண்ணீரோடு, ஏக்கத்தோடு, பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ அவரே உன்னை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கால
அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, ஒருவேளை உங்களை விசாரிக்கிறவங்க இந்த நாள்ல உங்களை விட்டு கடந்து போயிருந்திருக்கலாம், நித்தியத்தை நோக்கி போயிருந்திருக்கலாம். என்னை விசாரிக்கிறவங்க அவங்கதான், எனக்காக ஒரு ஒரு உருக்கத்தோடு நிற்கிறவங்க அவங்கதான், எனக்கு உறவா இருந்தவங்க அவங்கதான், எனக்கு எல்லாமா இருந்தவங்க அவங்கதான்னு சொல்லி ஏக்கத்தோடு இன்னைக்கு அவங்களை இழந்து நீங்க நிற்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே உன்னை அணைத்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே உன்னை அணைத்து கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இந்த மாதம் முழுவதும் மீகா 7வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னாரு. அந்த வாக்கு தத்தத்தை போலவே இந்த மாதம் முழுவதும் என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, அதிசயங்களை உன்னை காண செய்வார், அதிசயமாய் உன்னை நடத்துவார். நீ கலங்காத, நீ கலங்கி திகைக்காத, நான் என்ன பண்ணுறதுன்னு நினைச்சு நீ ஏங்காத. கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய பாதத்துல மாத்திரம் விழுந்துரு. ஹல்லேலூயா. அவர் உன்னை விசாரிக்கிறவர், அவர் வருவார், அவர் உன்னை விசாரிப்பார், அவர் உன்னை ஆற்றுவார், அவர் உன்னை தேற்றுவார். அவர் உன்னோடு உறவோடு இருந்தாங்கல்ல, அவங்க தேற்றுவதை காட்டினோம் கர்த்தர் உன்னை அதிகமாய் தேற்றுவார், கர்த்தர் உன்னை அதிகமாய் விசாரிப்பார். நீ கலங்காத, நீ திகையாத. தேவன் உன்னோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் நடத்துவார். என் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் டாடி. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற டாடி. இந்த நேரத்துல கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு ஆண்டவரே அப்பா, இதோ இந்த மாதம் எப்படி நடக்குமோ, இந்த மாதம் முழுவதும் நான் எப்படி கடந்து போவேனோ அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதரிகளை, அன்பு சகோதரர்களை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அன்பு தாய் தகப்பன்மார்களை கண்ணோக்கி பாருங்க டாடி. ருசியாய் மனமிறங்குவீராக ஆண்டவரே. இவர்களை நீர் விசாரிப்பீராக, இந்த மாதம் முழுவதும் நீர் நடத்துவீராக டாடி. ஒரு நன்மையும் குறைபடாதபடி நிறைவான ஒரு சந்தோஷத்துக்குள்ள, நிறைவான ஒரு சமாதானத்துக்குள்ள நடத்துவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இவர்களுக்கு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுங்கன்னு சொல்லி செபிக்கிற டாடி. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக, ஆச்சரியமான விதத்துல நடத்துவீராக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமான ஜனங்களே, ஒருபோது கலங்காதீங்க. நம்மளுடைய தகப்பன் நம்ம கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களை கைவிட்டு நடக்கவே மாட்டாருங்க. அவர் கையை, உங்க கரத்தை அவர் கையில கொடுத்துருங்க. அவர் இறுக பிடிச்சு வழி நடத்துகிறவரா இருக்கிறார். கலங்காதீங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென், ஆமென்.